தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நீதித்துறையில் ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்கும் ஒரு பொறுப்புணர்வை முக்கியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே அவங்க நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றங்களில் 3 மாதத்துக்கு மேலே எந்த ஒரு ரிசர்வ்டு தீர்ப்பையும் அப்படியே வச்சுக்கூடாது, உடனடியாக அந்த தீர்ப்பு உத்தரவு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க. அதனுடைய தொடர்ச்சியா ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் ஒவ்வொரு உயர் நீதிமன்றங்களிலும் என்றைக்கு ஒரு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது, அதிலிருந்து என்றைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, அந்த தீர்ப்பு எப்போது இணையதளத்தில் பப்ளிஷ் செய்யப்பட்டது போன்ற அந்த விவரம், அந்த காலக்கெடுவை, அந்த டைம் லைனை எல்லாருமே அந்த எல்லா நீதிமன்றங்களுமே ஒரு ரிப்போர்ட்டாக, டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தாங்க. எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னால் யார் வழக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியணும். இந்த நீதிமன்றத்தில் இவ்வளோ வழக்கில் இவ்வளோ டிஸ்போசல் ஆயிருக்கு, இன்னைக்கு இதை ஒத்தி வச்சிருக்காங்க, இப்போ இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற டைம்லைன் தெரியணும். ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். மக்களுக்கு நீதியின் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அதை கொண்டு செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 4 வார கால அவகாசம் சில நீதிமன்றங்கள், ஏன்னா சில நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள் இதை சப்மிட் பண்ணிட்டதாகவும், சிலர் கொடுத்ததை இன்னும் அது எல்லாத்தையும் ஒரு கலெக்ட் பண்ணி ஒரு இதாக கம்பைல் பண்ண முடியாமல் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறதாகவும், சில பேர் இன்னும் கொடுக்கவே இல்லை சில மாநிலங்களில் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே வருது. ஸோ ஒரு 4 மாத காலம் இதற்கு ஒரு டைமும் கொடுத்துருக்குறாங்க உச்ச நீதிமன்றம். இப்படி பார்க்கும்பொழுது இப்போ இது ஒரு நீதித்துறை அப்படிங்கிறதுல ஒரு அங்கே ஒரு புரட்சி, சத்தமில்லாமல் ஒரு சீர்திருத்தம் அப்படி வருதா? இது ஒரு புரட்சியை ஏற்படுத்துமா? ஏன்னா வழக்குகள் அந்த அளவிற்கு நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் மேலே வழக்குகள் இந்தியாவில் தேங்கி கிடக்கின்றன அப்படின்ற விஷயம்தான் நம்ம தொடர்ந்து, அதாவது செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கூட அதுதான் நிலுவையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இது மூலமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுமா? இது ஒரு பெரிய சீர்திருத்தமா அப்படின்னு தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஒருவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றொருவர் வழக்கறிஞர் திரு சரவணகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரன் சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. சரியா, எப்படி பார்க்குறீங்க? இது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எந்த விதத்தில் ரொம்ப நம்மளுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த அளவிற்கு இது முக்கியத்துவமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாற்றத்தை கொண்டு வருமாங்கிறது பேசுவோம். முதல்ல இதற்கான தேவை இருக்கிறதா? கண்டிப்பாக தேவை இருக்கிறது. நீங்க இப்போ நேற்று கூட நம்ம ஒரு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பத்தி 2-3 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் நம்ம தினமலர்ல தான். நான் போய் சொன்னேன், அதாவது ஒரு நாட்டுல காவல்துறையும் நீதித்துறையும் சரியாக செயல்பட்டார்கள் என்றால் மக்களுக்கு 50% பிரச்சனைகளே இருக்காது அப்படிங்கறதா எல்லாருடைய பார்வையும். இந்த 2 துறையும் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி பல நேரங்கள்ல அது இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. மிக குறிப்பாக நீதித்துறை நம்ம கடைசி நம்பிக்கையாக மக்கள் எல்லோராலும் இன்றும் நீங்க சில நேரங்கள்ல நமக்கு சில நீதி பரிபாலங்கள் மேல விமர்சனங்கள் இருக்கும், நீதியரசர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூட வைக்கக்கூடிய காலம் தான் இது. ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்குமே மக்களுக்கான கடைசி நம்பிக்கையாக ஒரு துறை இருக்குன்னா அது நீதித்துறையாகத்தான் இருக்கிறது. நமக்கான ஒரு நீதி அங்க கிடைச்சிரும், நமக்கான ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் அதை அணுகுகிறார்கள். எப்படியாவது நமக்கு நீதியை வாங்கி கொடுக்கணும், அப்படி நீதியை பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க. ஆனா பொதுவாக என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இன்னாலிடேட் டிலே, இப்ப சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது. ரொம்ப சின்ன சின்ன வழக்குகள், உதாரணத்துக்கு ஒரு வாடகைதாரர் வழக்கு ஒரு காலத்துல போட்டிருப்ப 50 ரூபா கூட கொடுக்கலாமா வேண்டாமா, இன்னைக்கு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 500 ரூபா 5000 அப்படிங்கிறது அந்த அமௌண்ட் வேறுபடும். ஆனா அந்த வழக்குல கிட்டத்தட்ட 10 வருடங்களாக நடக்கும். விவாகரத்து வழக்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பெண்மணியோ இல்ல ஆணோ என்ன பண்ணிருப்பாருன்னா, விவாகரத்து செஞ்சுட்டு நம்ம அடுத்த ஒரு மறுமணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விருப்பத்தின் பேரில் அவங்க இந்த மாதிரி வழக்கு தொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த வயதெல்லாம் முடிந்த பிறகு ஒரு 7 வருடம் 8 வருடம் காலம் கழித்துதான் அந்த விவாகரத்தெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள். ரொம்ப சீக்கிரமாக எளிதாக முடிக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே ரொம்ப காலதாமதத்தோடு இங்கு வருகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே பொதுமக்களுக்கு நீதியை தேடிக்கொண்டு போகின்ற பொதுமக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற பார்க்க முடிகிறது. பல நேரங்கள் இந்த கேஸ் எவ்வளவு நாள் நடந்துச்சு தெரியுமா, எவ்வளவு வருடங்கள் நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சிவில் கோர்ட்ஸ்லயும் சரி, கிரிமினல் கோர்ட்ஸ்லயும் சரி, சபார்டினேட் கோர்ட்ஸ், கீழமை நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள்ல நீங்க ஜனவரி 2024 இருந்து எத்தனை கேஸ்க்கு என்னைக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கறதா சொன்னீங்க, என்னைக்கு அந்த தீர்ப்பை ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க, அந்த தீர்ப்பை எப்பொழுது நீங்க வெப்சைட் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு 3 முக்கியமான விஷயங்களை அவங்க டீடைலா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது.
இதுல வந்து ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம வந்து எல்லா விசாரணைகளும் முடிஞ்சிடும். வாதி பிரதிவாதி வேற அரசு தரப்பு சாட்சியங்கள் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் முடிச்ச பிறகு ஜட்மெண்ட் இஸ் என்ன சொல்றது, தீர்ப்பு ரிசர்வ் தீர்ப்பு வந்து தீர்ப்புக்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டது. நாள் குறிக்கப்பட்டதுல ஜட்மெண்ட் ரிசர்வ் எப்பங்கிறத நாங்க சீக்கிரம் சொல்லுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் சொல்லுவாரு, கோர்ட்ஸோட ஜெனரல் சொல்லுவாரு. சில நேரங்கள்ல அப்படியே ஒரு காலத்தாமதம் இருக்கு. ஏன்னா எல்லாமே முடிச்சிட்டாங்க, விசாரணை முடிஞ்சிருச்சு, நம்ம இதையே அவங்க ரிசர்வ் சொல்லிட்டாங்கன்னா அப்ப வந்து இன்னும் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டியது மட்டும் தானே பாக்கியா இருக்கு. அப்ப அவங்களோட மைண்ட் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கல்ல, இது ஏன் இவ்வளவு பெரிய காலம் இருக்கு அப்படின்ட்டு, ஏன் இவ்வளவு பெரிய காலதாமதம் இருக்கு அப்படின்னு மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதனாலதான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, நீ ப்ரொனவுன்ஸ் பண்ண முடிவு பண்ண ஜட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஜட்மெண்ட் காப்பியை வந்து வெப்சைட்ல இருந்து இன்னைக்கு டவுன்லோட் பண்றதே ஒரு பெரிய இதா இருக்கு. ரொம்ப சில நேரங்கள் ரொம்ப காலதாமதம் ஏற்படுது. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்படி பார்த்தாலும் மற்ற கோர்ட்ஸ்ல எல்லாம் போய் வந்து நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்றது, அது ப்ரொனவுன்ஸ் பண்ணி வேர்டிக்ட் வந்த பிறகும், ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம அந்த ஆர்டர் காப்பி வச்சுதான் நீங்க இபி எல்லாம் போட முடியும். எக்ஸிகூட்டிவ் பெட்டிஷன் எப்ப போட முடியும் கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு ஒரு வண்டி ஒரு வழக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழக்குல வந்து மனுதாரருக்கு அவருடைய கேட்ட நிவாரண தொகை கிடைச்சிருக்கு, இல்ல அவருக்கு இந்த இழப்பீடு தொகை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த இழப்பீடு தொகையை அவர் எப்ப பெற முடியும்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த சைடு இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க ஒரு எக்ஸிகூட்டிவ் பெட்டிஷன் போடணும். எக்ஸிகூட்டிவ் பெட்டிஷன் வந்து நீங்க ஆர்டர் காப்பி வச்சு தான் போட முடியும். அப்ப அந்த ஆர்டர் காப்பி வாங்குறது, அந்த ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்றது, அதுல வாங்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, காலதாமதம் ஏற்படுது அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்று. நீங்க சொன்ன மாதிரி ஓப்பனிங் சொன்ன மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இது நடக்கிறதுக்கும், ஒரு பொறுப்புணர்வு, ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட இருப்பதற்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை தான் நான் பார்க்கின்றேன். இது தொடரணும். இது வந்து இன்னைக்கு சொல்லிருக்காங்க, இன்னும் கொடுக்காத கோர்ஸ் எல்லாம் கொடுக்குன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து ஒரு 4 வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க வழக்கு அப்படிங்கிறதோடு இல்லாம இது தொடர்ச்சியாகவே இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னும் பொதுவாக நீங்க எல்லா வழக்குகளுக்குமே ஒரு காலதாமத்தோடு மன்னிக்கணும், ஒரு கால நிர்ணயத்தோடு விசாரிப்பது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது ஒரு கீழமை நீதிமன்றங்களா இருக்கலாம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தை சேர்த்தே சொல்றேன். உச்ச நீதிமன்றங்களிலேயே இன்னும் எவ்வளவு பெண்டிங் வழக்குகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். நீங்க சில நேரங்களில் வந்து பெரிய பெஞ்சுக்கு போகும்போது அந்த வழக்குகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போற வழக்குகள் எவ்வளவு பெண்டிங்ல இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு சமயத்துல வேகமாக சில நேரங்கள்ல சில நீதியரசர்களை பொறுத்து வேகமாக வழக்குகளுடைய தீர்ப்புகள் வந்த காலங்களும் உண்டு. சில நேரங்கள் நிறைய காலதாமதம் ஏற்பட்டதும் உண்டு. நம்ம பார்த்திருக்கோம். எத்தனையோ ஊழல் வழக்கு எல்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எம்பி எம்எல்ஏஸ்க்கான வழக்கெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அவங்க வந்து குற்றவாளியா இல்லையாங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ள சொல்லிடுங்க. அது வந்து அவர் செய்யாட்டி அவர் பாதிக்கப்பட்டவராக மாறுகிறார், செஞ்சிருந்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வழக்கெல்லாம் வேகமாக பிடிங்க, தேர்தல் வழக்கெல்லாம் வேகமாக பிடிங்க, ஊழல் வழக்கல் இதுக்காக ஸ்பெஷலா கோர்ட்ஸ் எல்லாம் அமைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளவு பார்த்துட்டோம், எத்தனை ஊழல் வழக்கல் வேகமாக முடிக்கப்படுகிறது, எத்தனை தேர்தல் வழக்கல் வேகமாக முடிக்கப்படுகிறது. இன்னுமே எனக்கு தெரிஞ்சு அப்பா அவரோட வழக்கு இன்னுமே இருக்கு. எப்போது முடியுங்கிறது தெரியல. அவர் வந்து 2 டேர்ம் ஸ்பீக்கர் ஆயிட்டாரு. அடுத்த தேர்தலே அவர் நிக்க போறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சிதம்பரம் அவரோட வழக்கு எவ்வளவு நாட்களாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உச்சநீதிமன்றத்திலையும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஓவராலா வருகின்ற நம்ம அணுகிற மக்களுக்கு நாம் எவ்வளவு விரைவாக அந்த நீதி பரிபாலனத்தை செய்தோம்ங்கிறதுல ஒரு முக்கியத்துவம், கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். அதுக்கு ஒரு படியாக இது நான் பார்க்கிறேன். சரவணகுமார் சார், என்ன காரணங்களால ஒரு வழக்கு தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்படுது அப்படின்னா அதற்கும் அந்த தீர்ப்பு கொடுப்பதற்குமான ஒரு பயங்கரமான ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கான நியாயமான காரணங்கள் ஏதாவது இருக்கா? எதனால நிறைய வழக்குகள்ல அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது சார்? முதல்ல இந்த வழக்கு பெண்டன்சி கேஸ்ல 2 விதமான பெண்டன்சி கேசஸ் இருக்கு. ஒண்ணு வந்து விசாரணை நீதிமன்றங்கள்ல விசாரணை பண்ணி அதனால் தாமதப்படுகின்ற வழக்கு நிலுவை ஒண்ணு. இரண்டாவது வந்து உயர் நீதிமன்றங்கள் இல்ல மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள்ல விசாரணை எல்லாம் முடிச்சு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி அதுல பெண்டன்சி கேசஸ் இருக்கு. 2 விதமான கேசஸ் இருக்கு. இதுல ஏற்கனவே உச்ச நீதிமன்றங்கள் வந்து பல தீர்ப்புகள்ல இந்த விசாரணை நீதிமன்றங்கள்ல டிலே ஏற்படுறதுக்கான காரணங்கள் வந்து நீதிமன்ற நடைமுறைகள்னால தாமதம் ஏற்படுது. அதனாலயும் இல்ல வழக்கறிஞர் பாய்காட் வருது, லீவ் வருது, இதெல்லாம். ஆனா இத வந்து ஷார்ட் அவுட் பண்றதுக்கு தான் லோக் அதாலத்துன்னு சொல்லி ஒண்ணு கொண்டா, மக்கள் நீதிமன்றங்கள் மூலமாக ஈஸியா வந்து தீர்வு காண்றதுக்கு. இன்னொன்னு வந்து இது கன்சிலியேஷன், ஆர்பிட்ரேஷன், இந்த மாதிரி கவுன்சிலிங், மீடியேஷன் மூலமாக, அதாவது சமரச தீர்வு மையங்கள் மூலமாக தீர்வு கண்டுவதற்கு ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு வழக்கோட சிவில் வழக்குன்னு எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே மீடியேஷன் கொண்டாந்து அதுல தீர்ப்புகள் வழங்குறதுக்கான நிறைய விஷயங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த விசாரணை நீதிமன்றங்கள். ஏன்னா அதுல வந்து வழக்கு நிலுவை இருக்கு, கோடிக்கணக்கான
வழக்குகள் நிலுவையில் இருக்கனால இதுக்கு இந்த எளிய முறைகளை வந்து ஊக்கப்படுத்துது, நீதிமன்றங்களும் ஊக்கப்படுத்துது. உச்ச நீதிமன்றத்துல இதுக்கான தீர்வுகளும் சொல்லப்பட்டிருக்கு, தீர்ப்போம். இதுல இரண்டாவது கட்டமான நீதி பரிபாலனையில பாத்தீங்கன்னா, விசாரணை முடிந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, அன்டிசைடட் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, டிசைட் பண்ண முடியாத இது. அதுக்கு காரணங்கள் என்னன்னா, நீதிமன்றத்தில் நீதிபதிகள் குறைபாடு ஒண்ணு. இரண்டாவது என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒரு நீதிபதிக்கு ஒரு 1000 கேசஸ் 1500 கேசஸ் மந்த்லி டிஸ்போசல் அப்படின்னு ஒரு லிமிடேஷன் வச்சிருந்தா, அதுல அவங்க விசாரணையும் மேற்கொள்ளணும், தீர்ப்புகளும் எழுதணும். இதுல தீர்ப்பு எழுதுறதுல முழுமையான தீர்ப்பை ஃபுல்லா எழுதணும்னா முழுசா படிச்சு பார்த்து அதற்கான முன் தீர்ப்பு எடுத்து அவங்க தீர்ப்பு முடிவை எடுப்பதற்கான காரணங்களை சொல்லணும், ரொம்ப பிரீஃபா எழுதணும். அதற்கான கால அவகாசம் நிச்சயமா எடுத்துக்கிறாங்க. இரண்டாவது, நீதிபதிகள் ஒருத்தங்க விசாரணை பண்ணி தீர்ப்பு எழுதும் சூழலில் அவங்க வந்து பணியிடை மாற்றம் பண்ணிடுறாங்க, இல்ல டிரான்ஸ்பர் ஆயிடுறாங்க, இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாங்க. அப்ப விசாரணை நீதிபதியால அதை எழுத முடியலன்னா அது அடுத்து வர்ற நீதிபதிகள் அதை முன்ல இருந்து எடுத்து அதற்கான முன் தீர்ப்பு இதெல்லாம் போட்டு வழக்குகளை காமிச்சு அதை தீர்ப்பு எழுதணும். இது ஒரு நடைமுறை. சோ இதனாலையும் தாமதம் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு நீதிபதி வழக்க மட்டும் விசாரிச்சு தீர்ப்பு மட்டும் பண்றது இல்லை, அவங்களுக்கு வேற வேற நிறைய பணிகளை வந்து அவங்ககிட்ட கொடுத்தா. ரிஜிஸ்ட்ரார் பாக்குற வேலையிலையும் அவங்க பாக்குறாங்க, ஒழுங்கு நடவடிக்கையில இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீதிபதிகள் பாக்குறதுனால அவங்களோட பணி இதுல மட்டும் இருக்கிறது இல்ல. இது ஒட்டுமொத்தத்துக்கு காரணம் பாத்தீங்கன்னா நீதிபதிகள் பற்றாக்குறை. இதனாலதான் வந்து நீதிமன்றங்கள்ல விசாரணை முடிந்த பிறகும் தீர்ப்புகள் தள்ளி போகுது, அதை தொடரவும் மாற்றாங்க. இதனாலதான் நிறைய தீர்ப்புகள் தள்ளி வரும். இப்போ நீதிபதிகள் பற்றாக்குறைன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க. பட் அதுவுமே வந்து நீதிமன்ற நீதி அந்த கொலீஜியத்தோட கையில் தானே இருக்குது. அது எதனால் அப்போ வந்து இந்த பணியிடத்தை நிரப்பாமல் இருக்காங்க? எதனால் இந்த பணியிடம் அப்படியே இருக்குது? ஏன்னா எல்லா கோர்ட்லேயும், நம்ம ஹை கோர்ட்டில் கூட நிறைய வந்து சில ஜட்ஜஸ் இல்லை, இன்னும் ஃபுல்லாக இல்லைன்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். எதனால் அப்படியே இருக்குது அந்த சுச்சுவேஷன்? ஏன் அப்படியே நீடிக்குது? இதுக்கு வந்து நீதிமன்ற இது சம்பந்தப்பட்ட வந்து அரசியல் தான். அமைச்சர்களும் பாராளுமன்றங்களும் இதுல சரியான முடிவெடுத்து இதுக்கு வந்து ஜுடிஷியல் ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணணும். நீதிபதிகளுக்கான சம்பளங்கள் கரெக்டா வந்து அதுக்குன்னு ஜுடிஷியலுக்கு வர்ற ஃபண்டை ஜுடிஷியலுக்கு பயன்படுத்தணும் சார். அதுதான் மெயின். இவங்க வெவ்வேறு இதுல வந்து 1000 விஷயங்கள் பண்ணாலும் இப்ப வழக்கு ஒண்ணு பதியப்பட்டு வழக்கு தீர்ப்பு வந்து விசாரணைகள் மேற்கொண்டு தீர்ப்பு வழங்கலைனாலே ஆர்டிகல் 21 பிரகாரம் அது வந்து டிலே ஜஸ்டிஸ் டினை ஜஸ்டிஸ் தான் சொல்றான். அப்ப நீதிமன்றங்களில் நீதிபதிகளை வந்து நியமிக்கும் அதிகாரம் இருக்கிறது வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அவங்க கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்காம இதுல வந்து நீதிபதிகள் பற்றாக்குறையினால இந்த தீர்ப்புகள் மட்டுமல்ல நீதிபதி பாலன துறையே வந்து தாமதப்பட்டு நீதிகள் கிடைக்கிறது. அதான் உண்மை. ரைட். ஜெகதீஷ் சார், இப்போ வந்து இது வந்து நீதிபதிகளுடைய நியமனத்தில் வந்து சிக்கல் வந்து அரசியல் இருக்கு, வந்து கவர்மெண்ட் கையில் இருக்கு, அரசியல்வாதிகள் கையில் இருக்கு அப்படின்ற ஒரு இதை வைக்கிறார். நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? அது மட்டும்தான் இதற்கு காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப வேலிடான பாயிண்ட்டுங்க சார் சொல்லும் போது. இப்போ நீதிபதிகள் பற்றாக்குறை குறித்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 330 ஜட்ஜஸ் போஸ்ட் வேக்கண்டா இருக்கு அக்ராஸ் 25 ஸ்டேட்ஸ், 25 மாநிலங்கள்ல 330. அதுல அலகாபாத் ஹைகோர்ட்ல மட்டும் பாருங்க, மொத்தம் 160 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 76 வேகன்சி இருக்கு. பாதிக்கு பாதி கூட பாதி தான் இருக்காங்க. அப்படிங்கும் போது அது எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும்? சிக்கிம் மேகாலயா மட்டும்தான் கம்ப்ளீட் முழு, அதாவது எவ்வளவு பேர் இருக்கணுமோ அவங்களோட ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாம்பேல கம்மியா இருக்கிறாங்க. நீங்க ஒட்டுமொத்தமாக 1122, அதுல 792 தான் அக்ராஸ் இந்தியா. 792 ஜட்ஜஸ் தான் இருக்கு, 330 வேக்கண்டா இருக்கு. அதுல 161 பெர்மனன்ட், 169 அடிஷனல் ஜட்ஜ். இவங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு எக்ஸீட் ஆகாம அவங்களோட போஸ்ட்ல இருப்பாங்க. இது வந்து நிச்சயமாக பாதிக்குதுன்னா, கண்டிப்பா பாதிக்குதுன்னா எல்லா ஹைகோர்ட்ஸ்லயுமே வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு டைம் பார்ப்போம், புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டார்கள், சாங்ஷன்ஸ் வந்து இப்பதான் ரீச் பண்ண ட்ரை பண்றாங்க, ரீச் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. எப்பொழுதுமே ஒரு வேகன்சிஸ் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிக்கலாக இருக்கிறது. நீங்க கேட்கறதுல இது யாருடைய பணி அப்படின்னு பார்க்கும் பொழுது, நிச்சயமாக கொலிஜியமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க பரிந்துரைகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பரிந்துரைகள்லயே வந்து ஒரு சில நேரங்கள் அரசியல் சார்பும் இருக்கத்தான் செய்கிறது. அது யாருடைய பேர் வருது, யாருடைய பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய விவாதத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆனா
அதுல ஒரு காலதாமதம் இருக்குன்னா அதுக்கு ஒரு அரசியலும் முக்கியமா காரணம் இருக்கு. ஜுடிஷியல் துறையும் சரி, நீதித்துறையும் சரி, இன்னொரு பக்கம் வந்து அரசியலும் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதா நமக்கு இந்த டிலேக்கான காரணம். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க மன்மோகன் சிங் தொடங்கி ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரும், எனக்கு கவனம் தெரிஞ்சு சொல்றேன், ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரும் இந்த மாதிரி ஜுடிஷியல் மீட்டிங்ஸ்க்கு போகும்பொழுது கிட்டத்தட்ட எல்லா கீழமை நீதிமன்றம் எல்லாமே சேர்த்து சொல்லும் போது லட்சக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. ஹைகோர்ட்ஸ்ல மட்டுமே வந்து லட்சக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. கீழமை நீதிமன்றங்கள் அதை விட அதிகமான பெண்டிங் வழக்குகள் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் 60,000 வழக்குகள் பெண்டிங்ல இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் பேசுறாங்க. அதற்கு அங்க இருக்கின்ற மற்ற நீதியரசர்கள், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து வேக்கன்ட் போஸ்ட் வேக்கண்டா இருக்கிறது ஒரு பெரிய சிக்கல் அவங்க அங்கேயே வெளிப்படுத்துறாங்க, சில நேரங்கள் வெளிப்படுத்துறாங்க. இன்னொன்னு, மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது மக்கள் தொகைக்கு ஏற்ப முதல்ல அந்த விகிதம் இருக்கா. நம்ம சாங்ஷன் போஸ்டே சொல்றேன், சாங்ஷன் போஸ்ட் 1122 இருக்குன்னா அதுவே வந்து நம்ம இந்தியாவோட மக்கள் தொகைக்கு ஏற்ப இருக்கான்னா அதுவே ரொம்ப போர் தானே. நீங்க என்ன கணக்குல வருது நீங்க பாத்துக்கோங்க. 130 கோடி ஜனத்தொகைக்கு வந்து 1122 ஜட்ஜஸ் ஹைகோர்ட்ல இருக்கிறாங்கிறதே ரொம்ப போர் ரேஷியோ தானே. அப்ப அந்த ரேஷியோவே போரா இருக்கும் போது அதுலயுமே வேக்கண்டா இருக்குன்னு சொல்றாங்க. அது மிக முக்கியமான காரணம். அதை நம்ம ஃபில் பண்ணணும், அதை வந்து வேக்கண்டாக ஆகும் பாத்துக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன இப்பதான் ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு, 34 ஜட்ஜஸ் இப்பதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அங்கேயே நிறைய பெண்டன்சி, அங்கேயே நிறைய வேகன்சிஸ் இருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்ப இதுல அரசு துறையோடைய அரசாங்கத்துடைய தலையீடு இருக்குது, அது ஒரு மிக முக்கியமான காரணம் தான். இன்னொன்னு, நீங்க வந்து என்ஜேஎஸ்சி இப்போலாம் சொல்லி சொன்னாங்க, தேர்வு வைக்கலாங்கிறது பாஜக நிலைப்பாடுகிறது, கொலிஜியம் சிஸ்டம் வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே ஒரு வழக்காக எல்லாம் மாறியது. ஏன்னா சில நேரங்கள்ல ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல எப்படி ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு இதே இல்லையா, ஜனநாயக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு பெரிய சேவை இல்லாம எப்படி நீங்களே இதை மறுபடியும் செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. பட் ஆனா அது முழுக்க முழுக்க நீதியரசர்கள் மட்டும் செய்வதில்லை, அரசுல இருக்கிறவங்களுக்கும் அதுல வந்து ஒரு சே இருக்கு. நீங்க வந்து கொலிஜியத்துல பேர் வரும்போதே சரி, அதை வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம், ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கிறதுல அரசாங்கத்துல இருக்கிறவருக்கு, அரசியல்வாதிகளுக்கு ஒரு சே இருக்கத்தான் செய்கிறது. அதனால அது ஒரு மிக முக்கியமான காரணம் தான். சரி, சரவணகுமார் சார், இப்போ நீதிபதிகளுடைய பற்றாக்குறையை பற்றி நம்ம பேசும்போது, அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த டைரக்ஷன்னால என்ன அப்படி பலன் கிடைச்சிருப்பது? வெறும் ஒரு டிஸ்பிளே போர்டு மாதிரி இவ்வளோ கேஸு ஒத்தி வச்சாங்க, இவ்வளோ கேஸில் இந்த டைமுக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சிருச்சு, இதில் வந்து இவ்வளோ பப்ளிஷ் பண்ணிட்டோன்ற இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு என்ன யூஸ் இருக்க முடியும் சார்? இதில் என்ன இல்லை, இப்போ நீங்கள் நல்லா கேட்டீங்கன்னா, நீதிபதிகள் பற்றாக்குறை என்பது ஒரு காரணம், ஒரு ஒரு 25% காரணம்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீதிமன்றங்கள் வந்து கண்காணிக்கப்படணும். அது 100% அது வந்து உச்ச நீதிமன்றத்தால் கண்காணிக்கப்படுது அப்படின்னும் பொழுது முழுமையாக நீதிபதிகளின் பற்றாக்குறை மட்டும் நடக்கிறது கிடையாது. தீர்ப்புகள், ஏன்னா இப்ப நிறைய வந்து வேணும்னே வழக்குகளை நிலுவை ஆக்கியே வைக்கணும்னு விருப்பப்படுற வாதிகள், பிரதிவாதிகள் சைடு நீதிமன்றங்கள் வந்து மேல் நீதிமன்றங்களால், உச்ச நீதிமன்றங்களால் கண்காணிக்கப்படுகிறது அப்படின்னும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் வரும். ரெண்டாவது, நீதிபதிகளுக்கான ஒரு கடிவாளமா தான் அந்த உத்தரவை நம்ம எடுத்துக்கணும். நீதிபதிகள் பற்றாக்குறைன்ற சூழலிலும் கூட நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் வந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா அது வந்து ஒரு அன்கண்டிஷனலா இருக்கும். இப்ப சட்டம் இருக்கு, சிபிசி ஆர்டர் கட்டளை 20 ரூல் 1ல வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது, 30 நாளுக்குள்ள கொடுக்கணும், 60 நாளுக்குள்ள கொடுக்கணும். அதே மீறி போச்சுன்னா 90 நாளுக்குள்ள ஒரு ரிசர்வ்டு ஜட்ஜ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அனில் ராய்ன்ற ஒரு வெர்சஸ் பீகார்ன்ற வழக்குல கூட நீங்க வந்து 90 நாளைக்கு மேல ஒரு வழக்கு வந்து விசாரணை நடைபெற்று தீர்ப்பு நடக்கலைன்னா, தீர்ப்பு வெளியிடப்படலைன்னா ரீஹியரிங் பண்ணுங்கன்றான், மறுபடியும் விசாரணை மேற்கொள்ளுங்கன்றான். அந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருக்கு. அப்ப 90 நாளைக்குள்ள தீர்ப்பை வெளியிட தகுதி இல்லைன்னா அந்த வழக்க விசாரணை பண்ணது எல்லாமே தவறுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு உச்ச நீதிமன்றத்துல எல்லாம் உத்தரவு வந்திருக்கு. ஆக நீதிமன்றம் ஆகஸ்ட் மாசம் இந்த உத்தரவு வந்தது. ஆகஸ்ட் மாசமே இந்த உத்தரவு, நீங்க சொன்ன உத்தரவை ஆகஸ்ட் மாசம் கொடுத்தாங்க. 3 மாசத்துக்கு ஒத்தி வச்சதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பு வழங்கணும். இல்லைன்னா வந்து இது வந்து நீங்க எஸ்கலேட் பண்ணும் ரெஜிஸ்ட்ரார் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த பெஞ்சை வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. அப்படி அவங்க பண்ணலன்னா வேற பெஞ்சுக்கு அந்த வழக்கு போயிடும், வந்து திரும்பி விசாரணை பண்ணணும்ன்றது. ஆனா அது மூலமா என்ன பலன் கிடைச்சதா நீங்க பார்க்குறீங்க? இப்ப அது ஆகஸ்ட் மாசம் சொல்லியிருக்காங்க, இப்ப நம்ம அக்டோபர் மாசத்துல இருக்கோம். அதுல இருந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? உயர் நீதிமன்றங்கள்ல நிறைய பெண்டன்சி எல்லாம் வந்து என்ன லிஸ்டோ டாஷ்போர்டு வந்திருக்கு, கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டாஷ்போர்டு இன்னும் டிசைன் பண்ணல. ஆனா வந்து ஒரு 60% உயர் நீதிமன்றங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துல நிலுவைக்கான இதுவும்
பெண்டன்சி ரிசர்வேஷன் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு பெண்டன்சி கேஸோட ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து நீதிமன்றங்கள உச்ச நீதிமன்றம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதுகளுக்குள்ள ஒரு கண்டிஷனல் அன்கண்டிஷனல் வந்து கட்டுப்படுத்தப்படுறது இல்லை உங்களுக்கு. சோ இந்த தீர்ப்பு இந்த உத்தரவு வந்து நிச்சயமாக நீதிமன்றங்கள் கண்காணிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சாலே இன்னும் அதிகபட்சமாக, ஏன்னா நீதிபதிகள் பற்றாக்குறை மட்டுமே இதுக்கு ஒரு காரணம்னு சொல்லிட முடியாது. நீதிபதிகள் வந்து விசாரணை மேற்கொண்டு தீர்ப்பு எழுத வந்து ஒரு ஒரு லேக்னஸ் இருக்கத்தான் செய்யுது அவங்களுக்கு. அடுத்து வர்றவங்க பண்ணிட்டு போட்டுன்ற லெவல்ல ஒரு தீர்ப்பை சொல்லும் பொழுது அதற்கான விரிவான ரொம்ப விரிவான அறிக்கை சொல்லணும், அதற்கான காரண காரியங்கள் சொல்லணும், பிரசன்ட் ஸ்கேல்ஸ் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப தீர்ப்பு எழுத தயங்குற நீதிபதிகள் என்ன செய்வாங்க, அது தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. ரெண்டாவது, தீர்ப்பு சொல்ல தயங்கும் அல்லது தீர்ப்பை வந்து ஒரு பெரிய தலைவலி போல நினைக்கிற நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா விரைவா செயல்படுவாங்கன்றது என்னோட கருத்து. சரி, ஜெகதீஷ் சார், இப்போது ஹைகோர்ட்டை கண்காணிக்கிறதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றத்துலையும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு யார் தீர்வு காண்பதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்க இப்போ ரோஸ்டர்னு போடும்போது மாஸ்டர் ரோஸ்டரா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் செயல்படுகிறார். நீங்க அவருடைய பார்வைக்கு நிச்சயமாக எத்தனை வழக்குகள் இருக்குது, அதுல வந்து எவ்வளவு பெண்டிங் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு கண்டிப்பா ரெஜிஸ்டர் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இல்ல அவருக்கு அந்த விஷயம் தெரிய வரும். இப்ப வந்து உச்சநீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றத்தில் நீதி பரிபாலனம் என்பது விரைவாக நடக்க வேண்டும் என்ற பார்வை இருந்தால் அந்த பார்வை அதான் சொன்னேன், அவர்களுக்கும் அது பொருந்தும். நீங்க வந்து நம்ம கோர்ஸ்ல கிட்டத்தட்ட 60,000 வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. அப்ப அதற்கு எப்ப தீர்ப்பு சொல்லி முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒன்னும் இல்லையே, இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நடந்த ஆணவ கொலைகள் மட்டும் எடுத்துக்கோங்களேன். எந்தெந்த வருடங்களில் நடந்த ஆணவ கொலைகளுக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்துல போய் பெண்டிங்ல இருக்கிற வழக்குகள் இருக்கு. உயர்நீதிமன்றத்திலே காலதாமதம் வந்து நான் பேசுறது ரொம்ப சென்சிட்டிவா மீடியா போக்கஸ் கம்ப்ளீட்டா இருந்த ஆணவ கொலைகள் மட்டும் நான் சொல்றேன். அதுலயே வந்து நம்ம இன்னும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு, இது எப்ப தீர்ப்பு வரும் இங்க தெரியல அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். நீங்க வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இந்த தஸ்வந்த் அப்படிங்கிற அந்த அவனுடைய கொலை வழக்கு வந்துச்சு. அதுல அவன் வந்து விடுதலையே ஆனாங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல காவல்துறை சரியான ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிற. பட் அதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் இன்னும் சொல்ல போனா ரொம்ப விரைவாக விசாரிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் விரைவாக விசாரிக்கப்பட்டது. ஏன்னா அவன் வந்து ஒரு கொலை பண்ணான்னு குற்றம் சாட்டப்பட்டான், திரும்ப வெளியே வந்து அவங்க அம்மாவை கொலை செஞ்சான்னு குற்றம் சாட்டப்பட்டான். அதற்கு பிறகு இங்க அவனுக்கு வந்து குற்றவாளியின் தண்டனை கிடைத்தது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் போகும்பொழுது அவன் வெளியே வரட்டும். பட் அது எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டதுங்கிறத பார்க்கணும். நிர்பயா வழக்கு ஓரளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருந்ததுனால அந்த வழக்கு ஓரளவு சீக்கிரம் வந்தது. பட் ஆனா எத்தனையோ லட்சக்கணக்கான பாலியல் வழக்குகள், ஆயிரக்கணக்கான போக்சோ வழக்குகள், இந்த வழக்கு எல்லாமே கூட எவ்வளவு காலதாமத்தோட இருக்கு. அல்டிமேட்டா உச்சநீதிமன்றத்துக்கு அதனாலதான் சில நேரங்கள்ல நம்ம வந்து எத்தனை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போகலாம், இல்ல எத்தனை இப்ப நீங்க கீழமை நீதிமன்றத்தில் ஆரம்பிச்சிட்டேன், ஹைகோர்ட் போறேன், உச்சநீதிமன்றம் போறேன் அப்படின்ட்டு எத்தனை கோர்ட்ஸ் நீங்க போகலாம். அதுலேயே கூட லிமிட் வேணுமோ கூட சில நேரங்கள்ல ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறவங்க சொல்றாங்க. நீ போயிட்டே இருப்பியா, நீ இல்ல போக கூடாது, இல்ல மீறி உச்சநீதிமன்றத்துக்கு வந்துச்சுன்னா அந்த மாதிரியான வழக்குகளை வந்து ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல கால நிர்ணயம் செய்து விசாரித்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு ரிஃபார்மாக, முக்கியமான ரிஃபார்மாக இருக்கிறது. அதான் சொல்றேன், இவங்க சொல்ற விஷயங்கள் நீதி தான் இதுல அடிப்படை. நீதி வந்து விரைவாக கிடைக்க வேண்டும், அது வந்து நீதி பரிபாலனம் சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வையை செலுத்தினார் என்றால் அது அவர்களுக்கும் சேர்த்துதான் பொருந்தும், உச்சநீதிமன்றத்துக்கும் சேர்த்து. இல்ல என்ன செய்தால் இன்னும் கொஞ்சம் கால தாமதத்தை தவிர்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க ஜெகதீஷ்? இல்லங்க, இப்போ நீங்க உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தரப்பு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெல்லியில மட்டும் இருக்கிற உச்சநீதிமன்றம் போதாது, சவுத்துல வேணும்னு சொல்றாங்க. அது சென்னையில ஒண்ணு அமைக்கணும். எப்படி நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய மதுரை பிரான்ச் நமக்கு இருக்கும், அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துடைய பிரான்ச்சாக இங்க வந்து சென்னையில செயல்படலாம். சவுத்துல ஒண்ணு வேணும், நிறைய பெண்டன்சிஸ் அங்க இருக்கு. அப்ப இங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்கப்பட்டால் இன்னும் கூடுதலாக நீதியரசர்கள் இங்க வருவாங்க, நீதிபதிகள் வருவாங்க. சோ வேகமாக சவுத்துல இருக்கிற வழக்குகளை முடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரிஃபார்மாக பேசப்படுகிறது. நீங்க இன்னும் இப்ப இதை பத்தி எல்லாம் நிறைய கேள்வி எழுது. நீங்க வெக்கேஷன்லாம் விடுறாங்க. இந்த வெக்கேஷன்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவங்க வெயில் அடிச்சது நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி சொன்னாங்க, சம்மர் வெக்கேஷன் எடுத்துக்கிட்டாங்க இருந்துச்சு. நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ், கோர்ட்டுக்கு சில நேரங்கள் லீவு பத்தி பேசும்போது என்னப்பா நீங்க ஸ்கூலுக்கு கொடுக்குற லீவுக்கு அளவுக்கு உங்களுக்குமே லீவு இருக்கே, இது அவசியமா? பல நேரங்கள் இந்த கோர்ட் போடுறது எல்லாமே வந்து அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்து பின்பற்ற எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியா பின்பற்ற வேண்டுமா அப்படிங்கிற கேள்விகளாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் என்றால் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நீதியரசர்களுக்கே தெரியும், நீதிபதிகளுக்கு தெரியாத நம்ம சொல்லிட முடியும், அவர்களுக்கே தெரியும். அப்ப அந்த சேஞ்சஸ் என்ன கொண்டு வரணும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி பீப்புள் ஜட்ஜஸோட ரேஷியோ ரொம்ப போரா இருக்கு. அப்ப அந்த ரேஷியோ ஓவராலா இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 34 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆனது 10, 68 ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருந்தா இன்னும் வேகமாக நடக்கும் இல்லையா?
அதே மாதிரி 2 உச்சநீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னா இன்னும் வேகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு முறையும் தென் மாநிலத்தில இருந்து நீங்க அங்கே டெல்லி தான் போகணும், டிராவல் செலவு, இது எல்லாமே வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இதெல்லாமே ரிஃபார்மா நிச்சயமாக எடுத்து செய்யலாம் தான் நான் பார்க்கிறேன். சரவணகுமார் சார், இப்போ இந்த இந்த உச்சநீதிமன்றத்தோட இந்த உத்தரவிலேயே பார்த்தோம்னா சில மாநிலங்கள் முழுசாக கொடுத்துட்டாங்க, சில மாநிலங்கள் கொடுத்ததை கம்பைல் பண்ண, சில மாநிலங்கள் இன்னும் ஒன்றுமே கொடுக்கல, டைமும் கேட்கல அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் மாநிலங்களை போட்டிருக்காங்க. அப்போ நடைமுறையில் இதில் ஏதாவது சிக்கல் இருக்கா? அவங்களுக்கு அதை கொடுக்கறது, அந்த டேட்டாவை கொடுக்கறதுல கூட வந்து அவங்க இன்னும் காலதாமதமாக அதை அவங்களுக்கு டைம் எடுத்துக்கிறாங்களே. அப்போ என்ன சிக்கல் இதில் இருக்குது? இதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபர்தராக என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும், இன்னும் ஸ்பீடி வந்து நமக்கு டிஸ்போசலுக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இப்ப சில மாநிலங்கள் கொடுக்கலைன்னா அதுக்கு முழுமையான காரணங்கள் வந்து இதுதான். அல்டிமேட் எப்படி பார்த்தாலுமே நீதிபதிகள் பற்றாக்குறை. நீதிபதிகள் ஒரு பணி மட்டும் செய்யல, எல்லா பணிகளும் ரிஜிஸ்ட்ரார்ல இருந்து எல்லா ரிஜிஸ்ட்ரார், இப்ப வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தை சொன்னீங்கல்ல, அங்க வந்து நமக்கு வந்து ஸ்பீடி டிஸ்போசல் கிடைக்கல அப்படின்னா அங்க இருக்க ரிஜிஸ்ட்ராருக்கு லெட்டர் கொடுத்து முதல்ல அதை லிஸ்ட்ல கொண்டாட சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வருது. அதே போலதான் ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திலையும் அந்த மாதிரி லிஸ்ட்ல கொண்டாந்துடுறாங்க, ஏதோ மென்ஷன் பண்ணி லிஸ்ட்ல கொண்டாந்துடுறாங்க. என்கொயரி முடிச்சுட்டு பெண்டிங் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு நீதிபதிக்கு வந்து 1000 to ஒரு 200 300 கேஸ் டிஸ்போஸ் பண்றாங்க ஒரு பேர். அப்ப மாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 கேஸ், 15 to 15 ரூபா 15,000 கேஸ் வரைக்கும் அவங்க டிஸ்போசல் பண்றாங்க. பண்ணும்பொழுது இது புது வழக்குகள் வந்து பதிகிறது அதிகமாயிட்டே இருக்கும் போது பழைய வழக்குகளை பழைய வழக்குகளை உயர் நீதிமன்றத்துல ஃபைனல் ஹியரிங் நடத்துறதுக்கே வழக்கறிஞர் தயாராகிறதே இல்லை. ஏன்னா அதை முடிச்சு அடுத்து சுப்ரீம் கோர்ட் போயிடுறது. அதனால வழக்கறிஞர்களும் இதுல வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. அது ஒரு காரணம். தாமதத்துக்கு நீதிபதிகள் மட்டும் இல்ல, நீதிமன்றங்கள் மட்டும் காரணம் இல்ல, வழக்கறிஞர்களும் ஒரு காரணம். ஃபைனல் ஹியரிங் நடத்துறதுக்கு. ஏன்னா இதுல வந்து வழக்கு தோத்து போச்சுன்னா அடுத்து உச்ச நீதிமன்றம் போகணும். அது வந்து இதுக்கு வாதிகளுக்கும் பிரதிவாதிகளுக்கும் பார்ட்டிஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சிஸ் ஆகுதுன்னு வழக்குகளை நடத்தவே வழக்கறிஞர்கள் தயங்குகிறாங்க. 2வது, வழக்கு முடிஞ்ச இதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டை பிரீஃபா எழுதுறதுக்கு நீதிபதிகளுக்கு போதுமான அந்த பணியில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு, முழு தீர்ப்பை எழுதுவதற்கு அவங்களுக்கு 10 to 15 நாள் தேவைப்படும் அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு. அப்ப அந்த 10 to 15 நாள் இவங்க ரெகுலர் லிஸ்டையும் பார்க்கணும், ஜட்ஜ்மெண்ட்டையும் எழுதணும் போது கூடுமான வரைக்கும் அதை தள்ளி போடுறாங்க. 2வது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிவிக்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்காதது காரணம், இவங்க வந்து என்கொயரி பண்ணி முடிச்சு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி லாங் டேர்மா இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாதுன்ற காரணத்துக்காக அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுக்க தயங்கிட்டே இருக்காங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து மேலும் மேலும் இதற்கான அறிக்கைகளை விடும் பொழுது இவங்க கொடுத்துதான் ஆகணும். இதுல இருந்து அந்த லேக்னஸ் நல்லா தெரிஞ்சிடும். அதுக்குள்ள இவங்க பணியிடை மாற்றமும் ஓய்வு பெறும் காலமும் அதிகமாயிருது. அதனால நிச்சயமா சுப்ரீம் கோர்ட் கேட்ட அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை ஒவ்வொரு மாநில நீதிபதிகளும் கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களோட லேக்னஸ் தெரிஞ்சு போயிருன்றதுக்காக டிலே பண்றாங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னும் வந்து கடுமையா வந்து ஒரு உத்தரவு போடும் பொழுது அது வந்து வெளிப்பாடா வெளியே வந்துடும். ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. உங்கள் இருவருக்குமே மிக நன்றி. ரொம்ப நன்றிமா.